ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ எல்லாரும் டெல்லிக்கு போயிருக்கோம். ரூம்லாம் செக் அவுட் பண்ணுறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லக்கேஜ் ஆகுது. ஆட்டோ கீழே நிற்குது. ஆட்டோவில் ஏற்றிட்டு நேராக அஜ்மீர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அதுக்கப்புறம் வந்தே பாரத் ட்ரெயினில் பார்க்கலாம். பொறுமையுடன் காத்திட்டு இருந்தேன். இங்கே பாருங்க நண்பர்களே, சதாம் பாய் நல்லா தூங்கின்னு இருந்தார். காலையில் ட்ரெயின் சொல்லி எழுப்பிட்டோம். தூக்கத்தில் பாருங்கள், நேராக அஜ்மீர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். 2 ஆட்டோவில் வந்தோம். மொத்தம் 10 பேர். பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள், அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் அஜ்மீர்து. ஒரு ஆட்டோக்கு 200 சொல்லி 2 ஆட்டோ 400 காசு கொடுத்துட்டு உள்ளே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின் உள்ளே வந்துச்சு. கரெக்டாக டைம் வந்து இப்போ 3:40. 4:10க்கு ட்ரெயின் எடுத்துருவாங்க. நேராக போய் உள்ளே உட்காரணும். ரைட் டைம் எடுத்துருவாங்க வண்டி. 4:10க்கு இங்கே கிளம்பிடும் அஜ்மீர்லேருந்து. நண்பர்களே, இப்போ வந்து வந்தே பாரத் ட்ரெயினுக்குள்ள வந்துட்டோம். ஓ ஷஃபி, ஓ ஷஃபி, ஆறுங்கள் வந்தே பாரத்துக்கு ஆதரவு தாருங்கள். இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம இத்ரிஸ் பாயோட பெரிய அண்ணன். முதல்ல அவர் தான் லக்கேஜ் வைக்கிறாரு. டாக்டர் இத்ரிஸ் அஜ்மீர் விட்டு போறதுக்கு மனசே இல்லைங்க. பாடா இத்ரிஸ போலான்னு சொன்னேன், அவ்வளவுதான். இன்னும் ஜுரமே வந்துச்சு. டாக்டர் சுலைமான் காலில இருந்து ஏஞ்ச உடனே டென்ஷனாவே இருக்கு. என்ன உன் டென்ஷன் கேட்டா, அஜ்மீர் விட்டு போறோம், அதுதான் டென்ஷன். இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. இந்த ஜுரத்தால வருத்தத்தில் உங்க பாபா வந்துட்டோம். பின்னாடி பாருங்க, வந்தே பாருங்க, அதுலதான் டிராவல் பண்ண போறோம். நாங்க என்ன இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு நண்பர்களே. அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து உட்காந்து பார்த்தா என்ன நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா ஹிந்தியில் இருக்குது. நம்மளுக்கு ஹிந்தி எங்கே புரிய போகுது? நம்ம தான் தமிழ்நாடு ஆச்சு, நம்மளுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். சரின்னு சொல்லி வெளியில் ஒரு ரோடு போயிட்டு வரலாம்னு சொல்லி நெஞ்சு பார்த்தா இங்கே ஓப்பன் ஒரு பட்டன் இருந்துச்சு. அது அமுக்குன்னு ஒன்று எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள் நண்பர்களே. இதில் தான் நம்ம ஃபுட்டுலாம் இருக்குது, ஃப்ரீ தான் எல்லாமே. நண்பர்களே, இன்னும் ட்ரெயின் எடுக்கிறது 10 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் வெளியே காற்று வாங்கலான்னு வெளியில் வந்தேன். சுற்றி பார்த்தா இங்கே பாருங்கள், ஹிந்தி நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறாரு. ஹிந்தியே தெரியாது, நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. நான் வந்தவொடனே எடுத்துட்டாரு. இப்போ நம்ம வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா ஃப்ளைட் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நியூ டெல்லி போக போறோம். இவரோட சீட் இது, இந்த சீட் இல்ல. இவர் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆளுங்க வந்தான்னா ஏந்தி அனுப்பிச்சிடுறோம். யாருன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டாங்கன்னாக்கா அவரை தூக்கி சீட்டு அடுத்த தொகுதியில் உட்கார வச்சுருவாங்க. இந்த தொகுதியில் இவருக்கு சீட் கிடையாது. ஒரே ஒரு மகளே, எல்லாமே ஹிந்திலே இருக்குது. ஏன் இங்கிலீஷ் பேப்பர்? இங்கிலீஷ். முன்னாடி உட்காந்துருக்காரு, பிஸ்கெட் சாப்பிடுறாரு. மாலிக் சார் வாங்க, அங்க பாருங்க, அவர் முன்னாடி பிஸ்கெட் போனது மாதிரிங்க. அங்க பாருங்க எப்படி சாப்பிடுறாரு. சாப்பிடுறது பாருங்க, ஸ்லோ மோஷன்ல சாப்பிடுறாரு. அவர் பாருங்க, சுலைமான் சேட். அவரு சுலைமான் சேட் இந்த ட்ரெயினுக்கு ஓனர் மாதிரி உட்காந்துருக்காரு. இவர் பாருங்க, நான் நைட்ல கண்ணாடி மாட்டுங்கிறாரு. வாழ்க்கையில வந்து நீ கேக்குறது கரெக்ட் தான். இந்த மாதிரி ட்ரெயின்ல போய் இப்படி போனாதான் கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? வந்தே பாரத், வந்தே பாரத் கோயிங் டு டெல்லி கமிங் ஜோன். சைல பார் சைல வைஃபை கனெக்ட் பண்ணா வந்தே பாரத்னு வருது. இந்த வந்தே பாரத் உள்ள நீ கனெக்ட் பண்ணனா பாரு, captive.com apple.com வருது. இதுல போறதுனா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, தமிழ் எல்லாமே இருக்கு. இதுல சினிமா அந்த நான் 5 மணி நேரம் ஜெர்னி பண்ணும்போது இது வந்து இவங்களே வந்து ஃப்ரீயா கொடுத்துற சர்வீஸ் பண்றாங்க. வைஃபை நம்ம ஃப்ரீயா அப்படியே பார்த்துட்டு போனாங்க பாரு. இப்ப பண்ண தமிழ் கிளிக் பண்ணேன், கிரிமினல் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு வந்துச்சு பாருங்க. சூப்பர் வே, இவ்வளவு வசதி கொடுத்துறாங்க இந்த வந்தே பாரத். அதுதான் நினைக்கிறேன் எல்லாருமே சொல்றாங்க, இந்த வந்தே பாரத் ட்ரெயினை வந்து அவ்வளோ ப்ரொமோட் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தா இப்ப வந்த பேர் தான் நம்மளுக்கே தெரியுது. உள்ள பார்த்தா மெட்ரோ மாதிரி இருக்குது. ஆனா கொடுத்த காசு வருதா? கொடுத்த காசு வருதா? காசுக்கு உண்மையில சொல்றேன், கொடுத்த காசுக்கு ஒருத்து சார். எவ்வளவு ரேட்டு ஜாஸ்தி கொஞ்சம் நியூஸ் பேப்பர் தராங்க. இப்போ முதல்ல வந்து டீ குடிக்கிறோம், டீ பால் ஸ்நாக்ஸ் போய் பார்த்துட்டு வந்தேன் நான். இப்போ அங்கே ரெடி பண்ணிக்கிறாங்க, ஒரு சீட்டுக்கும் தனித்தனியாக வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஃபன் வருது. சரிங்களா? பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்குது. சூப்பராக இது ட்ரெயின், உண்மையில சொல்றேன். வசதியாக ஃபுல் வசதியாக இருக்குது. கிளம்பிச்சு 6:10 ஆயிடுச்சு. கிளம்பிடுச்சு. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ உட்காரோம், இங்க 6 பேர் உட்காராங்க, நான் 4 பேர் பிரிச்சுட்டாங்க. கடவுள் வந்து டக்குன்னு 4 பேர் பிரிச்சுட்டாரு. ஓகேவா? ஓகே, பாய் சதாம் பாய், நாங்களும் கிளம்புறோம். பாய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சீட்ல வந்து உட்காந்துட்டேன். இங்க பாருங்க நண்பர்களே, சுடு தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க கப்பில்.
இதெல்லாம் நம்ம டீ தூள் போட்டு குடிக்கணும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒரு டீ தூள் பாக்கெட்டும் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டு. வாருங்கள், வந்தே பாரத் ஆதரவு தாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி தான் சுடு தண்ணியில் இந்த மசாலா டீயோட பவுடர் போடணும். இது மசாலா சாய் பவுடர். இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கலக்கணும். நல்லா இங்கே பாருங்க, கலந்துனே இருந்தால் கொஞ்சம் இங்கே பாருங்க கெட்டியாக இருக்கும், டீ மாதிரி கலர் வந்துச்சு பாருங்கள். நம்ம ஷெஃபி தான் கலந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளை தேடி ஃப்ரீயாக டிஃபனும் வந்துடுச்சு. என்னென்ன ஐட்டம் இது பாருங்க. ராஜஸ்தானி வடை, ராஜஸ்தானி வெஜிடேபிள், ரோட்டி ரோட்டி, ராஜஸ்தானி ரோட்டி ரோட்டி ரோட்டி, தயிர் தஹி, தயிர். ஓகே, அது இன்னொரு கவர். சமுன், ஆ சமுன் பன். நல்லா திருப்புங்க, அது இப்படி திருப்பி காட்டுங்க நல்லா. ஓகே இது ஓகே. எதுலனா, இது எதுலனா வந்தே பாரத். நண்பர்களே, இப்போ டெல்லியில இறங்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்காங்க. நம்ம போய் நமாஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரூம். நண்பர்களே, இப்போ எல்லாரும் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம். பாருங்க, எல்லாரும் வந்துட்டோம் நல்லபடியா. எல்லாரும் அவங்க லக்கேஜ்லாம் செக் பண்றாங்க கரெக்டா இருக்க சொல்லி. இங்க பாருங்க, சுத்தி காட்டுறேன். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, 7 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தோம் வந்தே பாரத் ட்ரெயினில். ஒரு உடம்பு வலி ஒன்றுமே தெரியல, வந்ததே தெரியல. ரொம்ப ஜாலியாக வந்தோம். இப்போ நேராக வந்து இறங்கிட்டோம் டெல்லியில். இங்கே பாருங்க, வெல்கம் டு டெல்லி. அனைவரும் மாறீர், டெல்லிக்கு ஆதரவு தாரீர். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ கேட்கிறதோ. நண்பர்களே, அப்புறமா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம். சரி, ரூமுக்கு ஆட்டோ ஏதாச்சும் பேசின்னு போகலாம் பார்த்தா, எத்தனை ஆட்டோக்காரங்க பாருங்க நம்மளை சுத்து போட்டாங்க. நம்ம முன்னாவை ஒன்று சொல்கிறாரு, நம்ம முகமது பை ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கடைசியில் கேப் புக் பண்ணிட்டோம் ஓலாவில். இங்கே பாருங்கள், 2 காருங்க புக் பண்ணிட்டோம். அதான் பேசின்னு இருக்கோம். அது லொக்கேஷன் தான் கொஞ்சம் அடிபடுது. இல்லை பாருங்க, கரெக்டாக ஓடிபிலாம் சொல்லின்னு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, லொக்கேஷன் மாதிரி வருது, கரெக்டாக சொல்லுங்கள். அப்புறமா எப்படியோ நான் பண்ணி லொக்கேஷன் மாற்றி நேராக காரில் உட்காந்து நேராக நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நண்பர்களே, டெல்லியில் இருக்க ஜாமா மஸ்ஜித்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். அங்கே பாருங்கள், தெரிஞ்சு பாருங்கள், ஜாமா மஸ்ஜித். அங்கே ரூம் எடுத்திருக்கோம், ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அதுதான் ஜாமா மஸ்ஜித், ரெட்டாக இருக்கு பாருங்கள். நண்பர்களே, இப்போ இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம், ஹோட்டல் அல் ஹராம். இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம் 2 நாளைக்கு. என்ட்ரன்ஸை நல்லா இருக்கு பாருங்கள். எல்லோரும் களைப்பாயிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்தோடனே காரில் வந்தோம், சரியான டிராஃபிக்குங்க. நின்று ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டைம் கரெக்டாக வந்து 2 போகுதுங்க. சரின்னு சொல்லி நம்ம ரூம் பக்கத்தில் இருக்க மசூதிக்கு போயிட்டு ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வந்து பார்த்தா, நம்ம ஷெஃபி பை இங்கே முகமது கா ஷர்பத் குச்சின்னு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஷேக் மாதிரி பாருங்கள், எல்லாம் கெட்ட போட்டுருக்காங்க. சரின்னு சொல்லி முன்னாடி போயிட்டேன். मोहम्मद का शरबत नहीं है, मोहम्मद का शेक है. நண்பர்களே, அதுக்கப்புறம் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ரெஸ்டாரண்ட் நல்லா கிராண்டாக இருந்துச்சு, லைட்டிங்லாம் செட் பண்ணி சாப்பிட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஹசரத் நிசாமுதீன் தர்காவுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே தான் போயின்னு இருக்கோம், ரோட் கிராஸ் பண்ணி. முகமது பை சதாம் பை ரோட் கிராஸ் பண்ணி போயின்னு இருக்காங்க, நான் பின்னாடி வந்துன்னு இருக்கேன். இப்போ உள்ளே வந்துட்டோம், உள்ளே போயின்னு இருக்கோம் நேராக.
இங்க பாருங்க நண்பர்களே, ஆளுங்க வந்தவொடனே இந்த பூலா வைக்கிறாங்களே என்ன சவுண்டு போறாங்க. இருங்க கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்க. நண்பர்களே, அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோல இருந்து அங்க கிளம்பிட்டோம். நேரா டெல்லி ஜாமா மஸ்ஜித் பக்கத்துல இருக்க மீனா பஜாருக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளதான் எல்லாரும் போயின்னு இருக்கோம். நான், சதாம் பை, முகமது பை, இத்ரிஸ் பை, சுலைமான் பை எல்லாம் உள்ள வந்துட்டோம். இப்போ இங்க பாருங்க நண்பர்களே, வளையலுங்க, வாட்சுங்க, இந்த லேடிஸ்க்கு தேவையான துணிங்க, பேகு, எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. ஆனால் ரேட் கொஞ்சம் ஹெவியாக சொல்கிறாங்க. நம்ம தான் பேசி கம்மி பண்ணோம். இப்போ உள்ள வந்துட்டோம். இங்கே பாருங்க, சுடிதார் கடைக்கு வந்துட்டோம். இங்கே தான் உள்ள பேசின்னு இருக்காங்க எல்லாரும் வாங்குறதுக்கு. दुकान का एड्रेस बोलो। आपका दुकान का 57 नंबर राजधानी सिल्क दिल्ली बाजार मस्जिद। बोलो तुम बोलो जी। ये दिल्ली जामा मस्जिद मीना बाजार शॉप नंबर 57 राजधानी के नाम से होगा सर। ओके। ये एड्रेस मिलेगा आपको फयाज आलम नाम में। हम यहाँ पर ऊपर बैठे हुए मिलेंगे आपको। ये कार्ड है हमारा शॉप का। इंशाल्लाह। आइएगा। होलसेल माल रिटेल माल जैसा लेना चाहो 1 पीस 2 पीस 10 पीस सब मिलता है। ஓகே ஓகே சூப்பர். 57 நம்பர் கடைங்க வருது. இவங்க கிட்ட எல்லாம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது. வந்தா நீங்க எல்லாம் வந்து வாங்கலாம். சொல்லுங்க தேஷ் பாய். ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. விலைங்களையும் நமக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாரு. நம்ம இவர்தான் பேசி ஆமா, அவர் எதுல காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவரே சொல்லிட்டாரு. இங்க சூப்பரா இருக்குது எல்லாமே. இவர்தான் பேசி வாங்கி கொடுக்குறாரு. நண்பர்களே, அதுக்கப்புறம் புர்கா கடைக்கு வந்துட்டோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தேவையான புர்காங்கெல்லாம் வாங்கின்னு இருக்காங்க. புர்காலாம் இங்கே கம்மி ரேட்டில் நம்ம முகமது பை தான் பேசின்னு இருக்கிறாரு. நல்லா பார்க்கிங் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் துணி கடை தானே வச்சுக்கிறாரு வேலூரில் கேஜின்னு. நல்லா பார்க்கிங் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, சுற்றி காட்டுறேன் புர்காங்க. புது புது மாடல்லாம் இருக்கு. பார்க்கிங் பண்ணுறாரு விடாம. வாங்கிட்டாரு சம்சாரத்துக்கு கலரே மாற்று சாயில் ப்ரோ வெள்ளையா இருக்காரு. வாங்கிட்டாரு. டெல்லியில வந்துதான் வாங்கணும்னு மனைவிக்கு தேடி தேடி வாங்கி இருக்கிறாரு. நண்பர்களே, நெக்ஸ்ட் பார்ட் கம்மிங் சூன்.